என்னதான் காலைல எழுந்திரிச்சு எவ்வளோதான் ஊர் சுற்றினாலும் நைட்டு படுக்கிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். அது மாதிரி தான் தமிழ்நாட்டுடைய எந்த பகுதிக்கு போனாலும் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் கடைசியாக நான் வந்து சேர்ற இடம் இந்த சேப்பாக்க திருவல்லிக்கேணி. அது உங்களை எல்லாம் எப்போவோ பார்க்குறவன் கிடையாது, எப்பவுமே பார்க்குறவன். இன்னைக்கு பொங்கலுக்காக இது ஒரு காரணமாக வச்சு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை சிற்றரசு அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பொங்கலாக இருந்தாலும் சரி, கிறிஸ்மஸாக இருந்தாலும் சரி, ரம்ஜானாக இருந்தாலும் சரி, கோவிடாக இருந்தாலும் சரி, நாம் அத்தனை பேரும் எப்பொழுதுமே ஒன்றாக தான் பயணிச்சிருக்கிறோம். அது குறிப்பிட்டு பெருமையாக சொல்லணும்னா, சென்ற முறை முதன்முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டேன். தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை. தலைவர் ஒரு பக்கம் சுற்றுப்பயணத்தில் இருந்தார், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் சுற்றுப்பயணத்தில் இருந்தேன். தேர்தலுக்கு தொகுதிக்கு அறிமுகம், முதல் தேர்தல், முதல் தொகுதி, மொத்தமே 4 நாட்கள் தான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன். இருந்தாலும் கிட்டத்தட்ட 70,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சாங்கன்னா அது இங்கே வந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் உங்களுடைய உழைப்பு தான், வேற எந்த காரணமும் கிடையாது. ஆனால் அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் நாம அத்தனை பேரும் ஒன்றா பயணிச்சு மக்களோட நின்று இருக்கோம். நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, நான் உங்களோட நின்றுருக்கேன், நீங்களும் என்னோட நின்று இருக்கீங்க. நாம 2 பேரும் சேர்ந்து மக்களோட மக்களா எல்லாத்துக்கும் நின்று இருக்கோம். அதை கொண்டாடுற விதமாக இன்னைக்கு இந்த பொங்கல் திருவிழாவை நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த வருஷம் திராவிட பொங்கல், சமத்துவ பொங்கலா சிறப்பாக கொண்டாடணும்னு தலைவர் அவர்கள் அறிவுறுத்திருக்கிறாங்க. அதன்படி இன்னைக்கு இந்த பொங்கல் பண்டிகையை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர். முதல்ல அவருக்கு, மாவட்ட கழக நிர்வாகத்திற்கு, சட்டமன்ற உறுப்பினராக என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏதோ உங்களை பார்த்து இந்த முறை நீங்க அத்தனை பேர் தேர்தல் பிரச்சாரத்தை சிறப்பாக செய்யணும், இந்த முறை நம்ம அதிகமாக வித்தியாசத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னு கேட்கறதுக்காக நான் வரல. நீங்க கொடுக்கிற உத்வேகத்தில் தான் நான் தமிழ்நாடு முழுக்க பயணம் போகணும். எனவே இந்த முறை தலைவர் யாரை உங்ககிட்ட ஒப்படைச்சாலும் சட்டமன்ற தேர்தலில் சென்ற முறை வாங்கின வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நீங்க வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. தலைவர் கேட்டார்னா, தலைவர் சொன்னார்னா நீங்க செஞ்சிருவீங்க. ஏன்னா சேப்பாக்க திருவல்லிக்கேணிங்கிறது எப்பவுமே கலைஞருடைய கோட்டை, திமுகவுடைய கோட்டை. புதுசு புதுசா வரலாம், ஷோ காட்டலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், வெறும் அட்டை, ஒரு சின்ன காத்து அடிச்சதுன்னா காண போயிடும். உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், தலைவர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய வேலை என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி, அந்த பணிகளை நாம சரியா செய்யணும். ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 4.5 வருஷத்துல தலைவர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தி இருக்கிறார். ஒரு சில திட்டத்தை மட்டும் இங்க ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாள் முதலமைச்சராக பொறுப்பேற்று தலைவர் போட்ட முதல் 5 கையெழுத்துல முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம். ஒவ்வொரு மாசமும் மகளிர் கிட்டத்தட்ட 900 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 900 கோடி பயணங்கள், 900 crore trips, 900 கோடி பயணங்கள் மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்கன்னா அதுதான் இன்னைக்கு அந்த திட்டத்துடைய வெற்றி. அது தேர்தல் அறிக்கையில் சொன்ன வாக்குறுதி. அதன் பிறகு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம். அது இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. காலைல எந்திரிச்சு முதல்ல குழந்தைங்களுக்கு தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வி. குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க.
கல்வி கற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பத்துமா பத்தாது, உயர்கல்வி படிக்கணும். ஸ்கூல் படிச்சா பத்தாது, காலேஜுக்கு போகணுன்னு நம்முடைய தலைவர் உருவாக்கின திட்டம் தான் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வியில போய் சேர்ந்தா, காலேஜ் போய் படிச்சா உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை நான் தரேன்னு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு தேர்தல் வாக்குறுதியில் நம்ம சொன்ன திட்டம், இப்படி பல திட்டங்கள், இதற்கெல்லாம் மகுடம் வச்சது மாதிரி ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். நிச்சயமா செய்ய முடியாதுன்னு எதிர்கட்சிகள் சொன்னாங்க. கடும் நிதி நெருக்கடி, ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 6 மாத காலம் கொரோனா காலத்திலேயே கோவிடோட போராட்டத்திலேயே போயிடுச்சு 6 மாசம். அதன் பிறகு நம்முடைய தலைவர் அறிமுகப்படுத்தினார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு 1,30,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்துட்டு இருக்கிறார். இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றினதால தான் இன்னைக்கு இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக, வளர்ச்சி அடைந்த மாநிலமாக, இன்னும் சொல்ல போனா வரலாற்றிலேயே முதன்முறையாக டபுள் டிஜிட் growth 11.19% இன்னைக்கு தமிழ்நாடு நம்முடைய மாநிலம் இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாக இருக்கு. குறிப்பா மகளிருக்காக செயல்படுத்த திட்டத்தில் இன்னைக்கு இந்தியாவிலேயே வேலைக்கு போற மகளிர் அதிகமான மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. 43% மகளிர் இன்னைக்கு வேலைக்கு போறாங்க. இப்படி இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு சிறந்த மாநிலமாக, சிறந்த முதலமைச்சராக நம்முடைய தலைவர் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறாங்கன்னா, அவருக்கு 2026 சட்டமன்ற தேர்தலிலே நம்ம மிகப்பெரிய வெற்றியை தேடி தர வேண்டியது நம்முடைய கடமை. தலைவர் அவர்கள் குறைந்தது 200 தொகுதி, வெல்வோம் 200, படைப்போம் வரலாறுன்னு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயம் இந்த சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியிலிருந்து அந்த வெற்றியை நம்ம ஆரம்பிச்சாகணும். அதுல நம்பர் 1 தொகுதியா நம்முடைய தொகுதியை மாற்றி காட்டணும். அதை மாற்றி காட்டுவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாம இந்த பக்கம் ஒரு பக்கம் அரசு சார்பாகவும் சரி, கட்சி சார்பாகவும் சரி பல்வேறு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறோம், பல்வேறு நலத்திட்டங்களை நடத்திட்டு இருந்தாலும் ஒன்றிய அரசு, ஒன்றிய பாஜக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு, நம்முடைய அரசுக்கு எந்த வகையெல்லாம் தொந்தரவு கொடுக்கணும், மாநில உரிமைகள்லாம் எப்படி பறிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதையும் தாண்டி தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு சாதனை செஞ்சிருக்கிறார். தொடர்ந்து மிரட்டல், உருட்டல். நேற்று தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் வந்திருந்தாரு, திரு அமித்ஷா அவர்கள் வந்திருந்தாரு. ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பேசுறாரு, என் பேரை சொல்லி குறிப்பிட்ட பேசுறாரு. அவர் எப்ப பார்த்தாலும் என் ஞாபகமாவே இருக்கார். அவரு திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாரு, என் பேரை சொல்லி குறிப்பிடுறாரு. என் பேரை சொன்னதுனால எனக்கு புரிஞ்சது இல்லைன்னா எனக்கு புரிஞ்சிருக்காது. எதுக்கு என் பேரை சொல்றாருன்னு கேட்டேன். அப்புறம் சொன்னாங்க, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நாங்க முதலமைச்சராக விட மாட்டோம் அப்படின்னு யாரு, திரு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. நான் கேட்டேன், இப்போ நீங்க என்ன கூப்பாடு போட்டாலும், என்ன சதித்திட்டம் செஞ்சாலும் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுடைய தலைவரை தான் மீண்டும் முதலமைச்சராக உட்கார வைப்பாங்க, அது உறுதி. நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள், கழகத்துடைய உடன்பிறப்புகள் பாஜகவுடைய அந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆட்கள் நாம கிடையாது. நீங்க மிரட்டினா பயப்படுறதுக்கு நாங்க அண்ணா திமுக கிடையாது, அண்ணா உருவாக்குன திமுக. நான் உங்களிடத்துல வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், உங்களிடத்துல நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் 2-3 விஷயங்கள் தான், அன்பு வேண்டுகோள் தான். இன்னும் தேர்தலுக்கு சரியா 100 நாட்கள் தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் மிக மிக முக்கியம். வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் நம்முடைய பணிகளை சரியா நாம செய்ய வேண்டும். நமக்குள்ள இந்த ஒற்றுமை இருக்க வேண்டும், ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும். சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்கும், அதையெல்லாம் மறந்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே டார்கெட் சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சு காட்ட வேண்டும். அந்த வெற்றியை உறுதி செய்ய வேண்டும். நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் எந்த பணியா இருந்தாலும் சரி, பிரச்சார பணியா இருந்தாலும் சரி, கழக பணியாக இருந்தாலும் சரி, மக்கள் பணியாக இருந்தாலும் சரி, அது மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். என்னென்ன வார்த்தைகள் உபயோகப்படுத்துறோம், யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். கவனமா இருக்க வேண்டும். எல்லாரையும் சேர்த்து சொல்றேன், இளைஞரணி தம்பிமார்களும் சேர்த்து சொல்றேன். ஏன்னா எதிர்கட்சிகள் தொலைக்காட்சி சேனல்கள்லாம், செய்தி தொலைக்காட்சி சேனல்கள்லாம் ஆர்வமா இருக்காங்க. ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துடாதா,
திமுக நிர்வாகிகள் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட மாட்டாங்களா? அதை படம் பிடிச்சு பெருசாக்கிட மாட்டோமா? எப்படியாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சிட மாட்டோமான்னு ஆர்வத்தோடு இருக்காங்க. அதற்கு திமுக நிர்வாகிகள், உடன்பிறப்புகள், நீங்க எந்த விதத்திலும் நீங்க இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டும் இல்ல, எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது குறிப்பா நம்முடைய தொகுதியில் கிட்டத்தட்ட 85,000 வாக்குகள் நீக்கி இருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் திட்டம் வரும்போது வேணான்னு சொல்லுது நம்ம தான், அது எதிர்ப்பு தெரிவிச்சது நாம தான். குறிப்பா சிறுபான்மையினர், பிற்படுத்தப்பட்டோர், மகளிருடைய வாக்குகளை எப்படியாவது நீக்கிடணும்னு அந்த முயற்சியில் ஈடுபட்டாங்க. இன்னைக்கு 85,000 வாக்குகளை நம்முடைய தொகுதியில் நீக்கியிருக்காங்க. இங்க வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், தயவு செய்து உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்கிறது நீங்க உறுதி செய்ய வேண்டும். பாக முகவர்கள் வந்திருக்கிறாங்க, பாக உறுப்பினர்கள் வந்திருக்கிறீங்க. ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கு, கால அவகாசம் இருக்கு. அதற்குள்ள உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுச்சான்னு நீங்க உறுதி செய்ய வேண்டும். செய்வீங்களா? நிச்சயம் அந்த பணிகள் நீங்க ஈடுபட வேண்டும். அப்படி செஞ்சா நிச்சயம் யாரா இருந்தாலும் திமுகவை சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில் தொட்டு கூட பார்க்க முடியாது. அந்த பணிகளை நீங்க ஈடுபடணும். எனவே நான் அதிகம் பேச விரும்பவில்லை. வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள், இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து, அடுத்த 3 மாத காலம் நாம் களத்தை ஒன்றா பயணிக்க போகிறோம். எனவே வாக்காளர்களை சந்திச்சு, தினமும் பொதுமக்களை சந்திங்க, அவங்களுடைய குறைகளை கேளுங்க, உங்களுக்குள்ள பிரிச்சுக்கோங்க, உங்களுடைய பொறுப்புகளை பிரிச்சுக்கோங்க. இந்த 10 வாக்காளருக்கு நான் பொறுப்பு, இந்த 10 வீடுகளுக்கு நான் பொறுப்பு. இளைஞர்களை சந்திங்க, நம்முடைய ஆட்சியுடைய சாதனை எடுத்து சொல்லுங்க, கட்சியுடைய வரலாறு எடுத்து சொல்லுங்க, தலைவருடைய பெருமைகளை வரலாறு எடுத்து சொல்லுங்க. அப்படி செஞ்சோன்னா நிச்சயம் சேப்பாக்க திருவல்லிக்கேணி மட்டும் அல்ல, தமிழ்நாடு முழுக்க ஜெயிக்க போவது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான், நம்முடைய தலைவர் தான். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து, தலைவர் அவர்கள் தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சர் நாற்காலில் உட்காரணும்னா, திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக ஆட்சிக்கு வரணும்னா, அந்த பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருடைய கைகளில் இருக்குங்கிறத நீங்க பொறுப்போடு உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். இதுதான் இந்த பொங்கலுக்கு நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற பொங்கல் பரிசாக நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பொங்கல்